எம்புட்டு கொழுப்பு இருக்கணும் அந்த தேவிக்கு. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது அவளுக்கு? நக்கலா தெரியுதா? சரியான லூசா இருப்பா போல. எம்புட்டு பெரிய விஷயத்த சொல்றேன், கேட்டுவிட்டு அமைதியா இருக்கா. நல்ல விஷயம் தானே, எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க அப்படி இப்படின்னு கேக்குறா. எனக்கு வாய்க்க போற மருமக மட்டும் இப்படி இருந்தானா அவ்வளவுதான், நல்ல கழுத்தை பிடிச்சி திருப்பி விட்டுருவேன். இவளுக்கு வேற ஒண்ணும் இல்ல, இவ மக மாசமாயிட்டால அந்த திமுறல பேசிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் கையில் இங்கே தானே வந்தாகணும். அப்போ வச்சுக்கிறேன் அவளை. யார்கிட்ட? இந்த செம்பாக்கிட்டேவா? என்னைய ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாரும் உட்காந்து அழுவீங்கல்ல, அப்ப நான் பார்த்து ரசிப்பேன். அப்போ வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கச்சேரிய. யாரு எனக்கு அடிக்கிறது? சரி எடுத்து பேசுவோம். அக்கா தான் பேசுது. சொல்லுக்கா. ஏண்டி மாமா சாப்பிட்டாராடி? சாப்பிட்டாருக்கா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க பக்கத்துல போயிட்டோம், இன்னும் 1/4 மணி நேரம் தான். வைத்தியரை பார்க்க வேண்டியதான். சரிக்கா, பார்த்து பத்திரம்க்கா. சரிடி. ஏண்டி மத்தியான சாப்பாடு ஆர்டர் போட்டுக்கோங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து மாமாவுக்கு வாங்கி கொடு என்ன? சரிக்கா, வாங்கி தரேன். காசு இருக்குல்லடி? இருக்குக்கா. இல்லைன்னா அர்ஜுனை போட்டு விட சொல்றேன்டி, அதுக்கு தான் கேட்குறேன். அக்கா நீ பேசாம போனை வைக்கிறியா? சாப்பாட்டுக்கெல்லாம் எதுக்குக்கா எனக்கு காசு அனுப்பி விடுற? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ வைக்கா. அப்புறம் செம்பா, சொல்லுக்கா. நாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட அந்த அன்னைக்கிளி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போறோம்டி. யாரு? அந்த கையலையும் ஜீவாவையும் காப்பாத்தினாங்களே, அந்த அக்கா வீட்டுக்கு தான். சரிக்கா, போயிட்டு ஒரு ஈவினிங் டைம்ல தான் வருவோம். நீ அதுக்குள்ளார மாமாவை பார்த்துக்கோ. டீயை போட்டு கொடுக்குறதுனா கொடுத்துரு. நடுப்புற ஊடாரே டீ கேட்பாரு, கொஞ்சம் கோச்சிக்காம போட்டு கொடுத்துட்றீ. சரிக்கா, போட்டு கொடுக்குறேன், வை. சரிடி. அப்படியே புருஷனை விட்டு பிரியவே மாட்டாங்க. டீயை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு ஏன் உயிரை வாங்குது இந்த அக்கா. அவ்வளோ அக்கறை இருக்கிறவ போட்டு வச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் என்னையவே எல்லா வேலையும் புடுங்குறா. சின்ன பிள்ளைல இப்படிதான் இருந்தா, இப்பயும் இப்படிதான் இருக்கா. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இவ என்னைய வீட்டுல உட்கார வச்சுட்டு இவ மட்டும் ஊர் சுத்த கிளம்பிட்டா. கூட இந்த ராஜாவும் ஜீவாவும் ஓட்டிக்கிட்டே போயிடுச்சுங்க. வீட்டுல இருந்தா நான் ஏதாவது திட்டிக்கிட்டே கிடப்பேன்னு எல்லாம் வந்து சேர்ந்துருக்குங்க பாரு. செம்பா செம்பா, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா. இப்ப பாரு, எங்க அக்கா சொல்லி வாயை மூடல, சொல்லி வச்ச மாதிரியே இந்த மாமாவும் கேட்பாரு. இப்பதானே தின்னு முடிச்சாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் என்னவா? என்னைய வேலை வாங்குறதுலதான் இப்ப இருக்குங்க எல்லாம். செம்பா. இந்தா வரேன் மாமா. பென்ட்ரைவ் என்ன கதியில கிடக்கோ தெரியல. ஆபீஸுக்கு போனோடனே சிஸ்டம்ல போட்டு பார்க்கணும். இவளை பாரு, சோத்த விட்டுட்டு போறா பாரு. அடியே கீதா, என்னவா? எனக்காக காலைல வெள்ளனை எந்திரிச்சு சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்தா நீ அசால்ட்டா வித்துட்டு போற. ஒழுங்கா எடுத்துட்டு போ. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? வேண்டானா கண்டது கலையில வெளியில மேயலான்னு பாக்குறியா? கொன்னு போடுவேன், கொன்னு வெளியில மேய்ஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கா கட்டி கொடுக்கறதை எடுத்துட்டு போ. சரி குடு. ரொம்ப தாண்டி. நானே என் பென்ட்ரைவ் என்ன நிலைமையில இருக்கோ என்னமோ நினைச்சுக்கிட்டே போறேன். இந்த அம்மா வேற. இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம் பாரு. எனக்கு அப்படியே சாப்பிட்டுக்க தெரியாது. எவ்வளோ ஏத்தா இருக்கணும் இவளுக்கு. கஷ்டப்பட்டு நாங்கள் எந்திரிச்சு சமைச்சு தருவோமா, இவ விட்டுப்பட்டு அப்படியே ஹோட்டலில் வாங்கி திம்பாலாம். நைட்டு எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும். வரட்டும், அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரியை. ராஜு. சொல்லுக்கா. ஏன் காலங்காத்தாலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, காலையில எந்திரிச்சு அறக்க பறக்க சமைச்சு கொடுக்கறது யாருக்காக? இந்த பிள்ளைக்காக தானே. அது கொஞ்சமாவது என்னை நினைச்சு பாக்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணுக்குனே சாப்பாடு விட்டுட்டு போறாக்கா. இத்தனைக்கும் அவளுக்கு பிடிச்சதா பார்த்து தான் சமைச்சு போடுறேன். அப்படி இருந்து இவ்வளவு ஏத்தம் அவளுக்கு. சரி விடுராஜ், வளர்ற பிள்ளை அப்படிதான் இருக்கும். நீயும் நானும் அந்த வயசுல அப்படிதானே இருந்துட்டு தானே வந்தோம். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா, நீ என் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். நானும் இவ்வளவு மாதிரிலாம் இருக்கலப்பா. நான் எங்க படிக்க போனேன், எங்க வேலைக்கு போனேன்? என்னைய பிடிச்சதான் இந்த ஆளுக்கு கட்டி வச்சுட்டாங்களே. நான் இருந்துகிட்டு சீப்படுறேன். இவளையும் பிடிச்சி எவனுக்காவது கட்டி வச்சாதான் அம்மாவோட அருமை தெரியும். அது வரைக்கும் இப்படிதான் அவ பாடி மேதாவித்தனமா போய்கிட்டே கிடப்பா. சரி விருராஜு, என்னதான் இருந்தாலும் நீ பெத்த பொண்ணு தானே. அப்படி நினைச்சதுனாலதான்க்கா அமைதியா பொறுமையா போறேன். இதுவே என் சின்ன மாமியார்ட்ட இருக்கட்டும், அப்ப தெரிஞ்சிருக்கும். இவ பாட்டுக்கு ஜாலியா சுத்துறால. என் சின்ன மாமியார் மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான். இவ இந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. ஏன் என்னையவே பேசக்கூடாதுங்கோ? உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் மாமியாரே என் சின்ன மாமியாரை பார்த்தா ரொம்ப பயப்படும். அப்படியா ராஜு? அட ஆமாக்கா, என் வீட்டுக்காரர் இருக்காரு, அவரே அவங்க அம்மாவை அந்த கேள்வி கேட்பாரு. ஆனா அவங்க சின்னம்மா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. வாயடிச்சு போய் நீங்க பண்ணதான் சரின்னு நிப்பாரு பாத்துக்குங்க. ஏன் அந்த அளவுக்கு மிரட்டி வைக்குமா அந்த பொம்பளை? அட ஆமாக்காங்கிறேன். இன்னும் இவ அவகிட்ட எல்லாம் இருந்துகிட்டு சீப்படல, அதனாலதான் இவ்வளவு திமுறா போறா. சரி விடுராஜு, பங்குச்சம் வீட்டுல ஏதோ சண்டையாமே, உனக்கு தெரியுமா? நீ என்ன ஏதுன்னு கேட்டியா? ஆமாக்காங்கிறேன், காலையில அதை தான் கேட்டுக்கிட்டு நடந்தேன். இவ அதுக்குள்ளார ஆபீஸ்க்கு கிளம்போனா அது வேணும் இது வேணும்னு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டா. அப்படியா? என்னாச்சு? அவ பொண்ணு ஓடி போயிட்டாளா? அவ பொண்ணு எப்படியோ பிளான் பண்ணி போகலான்னு தான் இருந்திருக்கா. அது எப்படியா அந்த பங்கஜத்துக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல கூப்பிட்டு வச்சு நல்லா அட்டி அட்டின்னு அடிச்சு விட்டாக்கா. அவ அலறல் சத்தம் எங்க வீட்டு பின்னாடி வரைக்கும் கேட்டுச்சு.
ம். அட ஆமாக்காக்கனே, அப்புறம் என்னாச்சு? அதுதான் எனக்கும் ஒன்றும் தெரியலக்கா. அதுங்காட்டி தான் என் மக பெரிய சண்டையா போட்டு விட்டாலே என்கிட்ட. அதுவும் இல்லாம அவங்க பேசுறது குசு குசுன்னு பேசுறாங்க, ஒண்ணுமே காதுல விழுவல. பேசாம பங்கஜத்திட்டே கேட்டுடலாமான்னு இருக்கேன். ஏண்டி, நீ கேட்டினா அவ வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லுவாளா? சொல்ல மாட்டாதான், இருந்தாலும் நைஸா பேசி கேட்கலான்னு இருக்கேன். சரிடி, அப்படி கேட்டினா என்கிட்டயும் சொல்றியா? அப்புறம் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? ஏக்கா என்னாச்சு? ஏண்டி ராஜு, உன் சின்ன மாமியார்னு சொன்னீங்க, அது எதுவும் இங்கே வருமா? ஆமாக்கா, கண்டிப்பா வந்தாலும் வரும். ஆனா இப்ப கிடையாது. என் வீட்டுக்கு வந்திருந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. 2 மாசம் கழிச்சுதான் அது வந்து என் வீட்டுல இருக்கும். ஏண்டி, உங்க சின்ன மாமியார் பேர் என்ன? அவ எப்படி இருப்பா? நம்ம கீதா இருக்கால, அவளை மாதிரியே தான் இருக்கும். என்ன முடி கொஞ்சம் நரைச்சு போயிருக்கும், மூஞ்சி எல்லாம் சுருக்கம் விழுந்திருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். என் மக அப்படியே எங்க சின்ன மாமியார் மாதிரியே தான் பிறந்திருக்கு. அப்படியா? ஆமா, அது பேர் என்ன? அது பேரு திலகவதிக்கா. அப்படியா? பின்னாடி திரும்பி பாரு, ஒரு அம்மா அந்த மாதிரி தான் பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கதான் நேரா வருது. என்ன ஆத்தி, இந்த பொம்பளை எதுக்கு என் வீட்டுக்கு இப்ப வருது? உள்ள பிரச்சனை பத்தாதா இதுல இவ வேற வராளே. ஏண்டி, இவதான் உன் சின்ன மாமியாரா? அட ஆமாக்கா, இது பயங்கரமான பொல்லா பொம்பளையாச்சே. ஐயோ, இன்னுமே வீடு 2 ஆயிடுமே. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட பேச கூட மாட்டாரு. அப்படியே பேசினாலும் என்னன்னு சொல்லிட்டு வீடு எடுத்துருமே இது. அப்படியாடி? அட ஆமாக்கா. அப்புறம் நான் அப்படியே கிளம்புறேன்டி. நான் வந்த தடையும் கூட தெரியாம போயிடணும்டி. போன தடவை வந்திருக்கும் போது நான் ஊருக்கு போயிருந்தேன், எனக்கு அதை பத்தி தெரியாது. இந்த தடவை நானும் நல்ல பிள்ளையாட்ட இருந்துட்டு போயிடணும்டி. சரி ராஜு, பார்த்து சூதானமா நடந்துக்க, நான் அப்ப வாரேன். அடியே, வந்திருக்கிறவள வான்னு கூப்பிட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிக்காம என்னடி வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்கவ? வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். முதல்ல இந்த பேக்க புடி. அம்மா, என்ன கணக்குது? வாங்கத்த உள்ளார. வரேன். ஏன் மகன் உனக்கு நல்லா தானே வாங்கி கொடுக்குறேன். தின்னுபிட்டு சும்மா வீட்டிலே இருக்கிறதுனால தான் எதையும் தூக்காம கிடக்குறேன். இத்தனையோண்டு வெயிட்ட தூக்க முடியல உன்னால. என்ன புள்ளையா, நான் பாத்தீல இந்த வயசுல எவ்வளவு தெம்பா இருக்கேன்னு. அந்த காலத்திலே ஆட்டுகள்ல மாவு வரைச்சு அம்மியில சட்னி வச்சு சாப்பிட்டவங்கடாங்க. இம்மா துண்டு தைய தூக்க முடியல ஒன்னால. நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த 2 பேக்கு ஒத்தையில நான் தான் தூக்கிட்டு வரேன். வெள்ளத்தை தூக்க முடியும், நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் பொண்ணு கீதா எங்க? ஆபீஸுக்கு போயிட்டா அத்தை. அவன் இருக்கானா? அவரும் ஆபீஸுக்கு போயிட்டார் அத்தை. அதான் வீட்டுல தின்னுபிட்டு தூங்க வேண்டியது. வீட்டுல வேற என்னத்தை வெட்டி முடிக்கிற நீனு? மாமியார் இருந்தா பயந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்ப. மாமியாரும் இல்ல, மண்டையை போட்டுட்டா. போன மாசம்லாம் ஒல்லியா கிடந்த, இப்ப 1 மாசம் கழிச்சு பார்த்தா இப்படி பூண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கிற. இப்படிலாம் இருந்தீங்கன்னா சுகரு ப்ரெஷர் எல்லாம் வந்துடும். என்னைய பாத்தியா எவ்வளவு தெம்பா இருக்கேன்னு? நீங்க நல்லா தெம்பா தான் இருக்கீங்க. சரி வாங்கி உள்ளார போலாம். என்னத்த வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியலப்பா. ஏமா, அப்படி என்னத்தை உள்ளார வச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கு இந்த கிழவி? ஒருவேளை அம்மி கிளை எதுவும் தூக்கிட்டு வந்துருச்சோ, நான் மிக்சியில அரைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிழவி பண்ணாலும் பண்ணுவா. இவ வேற வந்துட்டா, இன்னும் வீடு அவ்வளவுதான் 2 ஆக போகுது. ஏண்டி ராஜு? இந்த வந்துட்டேன். ஏக்கா, தேவியக்கா. வா சின்ன பொண்ணு. என்னக்கா தடபுடலா வேலையெல்லாம் நடக்குது போல? ஆமா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு. அவருக்கு மட்டன் சிக்கன் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல. எத்தனை நாளைக்கு தான் சாம்பாரே போட்டு தள்ளுறது? அப்புறம் அவரு வெறுத்து ஓடி போயிருவாரு. அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிவிட்டாருன்னா என் மாமியாரு வெறும் சாம்பார் கழுதையே தான் போட்டுச்சுன்னு. அட என்னக்கா நீனு இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்க? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம வீடு தேடி வந்திருக்க மாப்பிள்ளை நம்ம தானே நல்லபடியா பாத்துக்கணும். என்ன இருந்தாலும் என் அண்ணன் பையன். ஒரு நாள் கூட வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தங்கினதே கிடையாது. சரிக்கா. இன்னைக்கு என்ன சமையல்? வேற என்ன சின்ன பொண்ணு, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். இவருக்கு மட்டன்னா ஆகாது, அவருக்கு எதையாவது கூட்டு வைக்கணும். அதனாலதான் காலையிலே போய் சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியாக்கா? தக்காளி எல்லாம் என்ன விலை வைக்குதுக்கா? தக்காளி எல்லாம் கிலோ 40 ரூபா சின்ன பொண்ணு. என்னக்கா தக்காளி விலை இம்புட்டு விலை வைத்தா நாங்க எப்ப தக்காளி சட்னா வச்சு சாப்பிடுறது? அதுக்கு என்ன பண்ண முடியும் சின்ன பொண்ணு, வாங்குறத வாங்கித்தானே ஆகணும். அதுவும் சரிதான்க்கா. கையெழுப்புல நல்லா இருக்கா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனீங்களா? ஒன்னும் தெரியாது சின்ன பொண்ணு. மைனினா 10 நாள் வச்சு வந்துட்டு அனுப்பி விட சொன்னிச்சு. 10 நாள் சென்றதுக்கு அப்புறமேட்டு ஆஸ்பத்திரிக்கு செக்அப்புக்கு போகணுமா. அப்புறம் தான் என்ன எதுன்னு ஸ்கேன் எடுப்பாங்க போல. ஆமாக்கா. நம்ம கையிலுக்கு நல்லா சத்தானதா ஆக்கி போடுங்க. இப்ப எத்தனாவது மாசம்க்கா? இப்பதான் 2 முடிஞ்சு 3 ஆரம்பிக்க போகுதுல. அப்படியாக்கா? சரி பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க. அவ நல்லா பத்திரமா தான் சின்ன பொண்ணு இருக்கா. அம்மா, வாய்க்காயில நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கையில நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்க்கா.
இந்த மாதிரி நேரத்துல தான் பார்த்து பக்குவமா இருந்துக்கணும். எங்கேயும் வெளியிலலாம் அலையக்கூடாது, பார்த்துக்கோ. சரிங்கக்கா. என்னடி? அம்மா, மாமா படத்துக்கு போலான்னு கூப்பிட்டாருமா. என்ன படத்துக்கா? ஆமாம்மா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சாக்காகுற? ஏண்டி, மாசமா இருக்க நேரத்துல படத்துக்கு எடுத்துக்கலாம் அலையக்கூடாதுடி. அதுவும் 3 மாசம் தானே ஆகுது. இப்பதான் பார்த்து பக்குவமா இருக்கணும். சின்ன பொண்ணு சொன்னிச்சுல்ல, காதல விழுந்துச்சா இல்லையா? இல்லம்மா, நல்ல கலகலப்பான படம் தான். எதுக்குமா போவேனாங்கிற? பக்கத்துல தானேம்மா இருக்கு, போயிட்டு வந்துடுறேனே. மாமாவுக்கு இங்கே இருக்க போர் அடிக்குதாம்மா. அங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவார், வெளியில் கிளம்பி போயிடுவார். இங்கே எங்கம்மா போகிறது? அவருக்கு எதுவும் தெரியாது. அண்ணன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுது. அதனால தாம்மா. ஏண்டி, அதுக்காக உன்னை எதுக்கடி கூட்டிகிட்டு சுற்றணும்? புள்ள வரோங்கிறது யாருக்கும் கிடைக்காதது. எத்தனை பேர் அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு பொசுக்கொன்னு கொடுத்துட்டார்ல கடவுள், அதனால தான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு தெரியுறீங்க. ஒழுங்கா மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லு, அம்மா என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கன்னு. ஏமா இப்படி கோவப்படுற? படத்துக்கு தானேம்மா போகிறேன்னு. அடியே, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது? ஒரு வாட்டி சொன்னால் புரியாது? போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். இங்கெல்லாம் ஒருத்தரோட கண்ணெல்லாம் சும்மாவே இருக்காது. கண்ணு போட்டு தொலைஞ்சு போடுவாங்க. இதுங்க பாட்டுக்கு வெளியில் ஊர் சுற்றுதுங்க, அதுங்க இதுங்கன்னு. கண்ணு போட்டு போச்சுன்னா யார் என்ன பதில் சொல்கிறது? ஒழுங்கா அம்மா சொல்கிறது கேளு. இங்கே இருக்கிற வரைக்கும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இரு. உனக்கு ஏதாவது ஒன்றுனாச்சுன்னா மைனிக்கிட்ட யார் பதில் சொல்கிறது? அம்மா, அத்தையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னடி நான் சொல்கிறேன், கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, தேவி அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். இல்ல சின்ன பொண்ணு, இவளுக்காக தானே நான் மட்டனு சிக்கன் எல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஒத்தாசை பண்ணக்கூடாது? அதெல்லாம் இவளுக்கு தெரியாது. இவ மாமா கூப்பிட்டாரா உடனே இவ கிளம்பணுமா? அக்கா, இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ இன்னமும் உங்க பிள்ளையாட்டமே இருந்துகிட்டு இருப்பாளா? அவ புருஷன் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவா. அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக 24 மணி நேரமும் மாமா கூடவே தான் இருக்கா. கொஞ்ச நேரம் அம்மா கஷ்டப்படுது, கொஞ்சம் ஏதாவது செஞ்சு தருவோம், அப்படி இப்படின்னா எதுவும் கிடையாது. இதுவே என் மருமகளா இருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. இப்பதான் தேனோட அருமை எனக்கு புரியுது. அட ஏக்கா, புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்கா, அவளை ஏன்க்கா இப்படி திட்டுறிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, நம்மளுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? வந்திருக்காளே, அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏமா போய் சொல்ற? நான் தான் வந்து பண்றேன்னு சொன்னேன்ல. நீ தானே வேணாம், மாசமா இருக்க, போய் உட்காரு, நான் செஞ்சு தரேன், நீ தானேம்மா சொன்ன. ஏட்டி, வாய் வார்த்தைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு வாட்டி சொன்னா போய் உட்காந்துக்குவியா? நீ ஒன்னும் படத்துக்குலாம் போவேனா, வந்து இந்த கீரையை ஆஞ்சு விடு, உட்காந்து மெனிக்க எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அந்த வேலையா இருந்தா கூட பாரு போதும். உன்னை எதுவும் அண்டாவை தூக்கு குடத்தை தூக்குன்னு நான் ஒன்றும் சொல்லலை. கயலு, இந்த மாதிரி சமயத்துல படத்துக்கு இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுமா. அதுவும் நீ மாசமா இருக்கியா? ஊர்ல இருக்கிறவங்க பாதி பேத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வாய் போல ஒருத்தர் வாய் இருக்காது. எதையாவது பேசி வைப்பாளுங்க. இது நம்மளுக்கு தேவையா? எதுக்கு நம்ம போய்கிட்டு அவளுக வாயிலையும் பல்லுலையும் போய் உழுவணும்? உன் அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருந்துக்க. சிட்டியில யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இது கிராமம்ல தா, அப்படிதான் இருக்கும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க கயல். சரிங்கக்கா, நான் மாமா கிட்ட போய் சொல்றேன். அவரை வேணா போக சொல்றேன், நான் வேணா வீட்டில் இருந்துக்கிறேன். சொல்லிவிட்டு வந்து கீரை ஆஞ்சு விடு. உங்களுக்கு ஒரு சமையல், உங்க அப்பாவுக்கு ஒரு சமையல், 2 சமையல் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப யாருமா உன்னைய மட்டன் வாங்கிட்டு வர சொன்னது? ஏண்டி, வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு மட்டன் சிக்கன் ஆக்கி போடாம சாம்பார் கருதியாவா போட முடியும்? அப்புறம் உனக்கு தானே 2 வேலை இருக்குன்னு நீ தானே சொல்ற. இங்க பாத்தியா சின்ன பொண்ணு, இவ என்கிட்டே எகிறா. அக்கா, அவ உங்களுக்கு ஜாதகமா தாங்க பேசுறா. எதுக்குமா 2 எடுத்து கஷ்டப்படுற, 1 எடுத்துக்கமான்னு சொல்றா. பாருங்கக்கா, நான் என்ன சொல்ல வரேன், இது என்ன புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவப்படுது. சரி விடுத்தா, அம்மா உங்களுக்காக தான் செய்யறாங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கங்க. சரிம்மா, நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்னு இவ இப்படி முனைச்சுக்கிட்டு போறா? அக்கா, அவ என்னதான் இருந்தாலும் உன் பொண்ணு. அவளுக்கு செய்யறதுக்கு நீ சொல்லி காமிச்சின்னா அவளுக்கு கோவம் வரதானக்கா செய்யும். பின்ன ஒத்தாளா இருந்துகிட்டு எனக்கு இம்புட்டு வேலையும் செய்ய முடியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு அம்புட்டு வேலை பாப்பா. இப்ப மாசமாயிதான் திரும்பி வந்திருக்கா. அவளை வேலை வாங்கவும் முடியல, அவளுக்கு செஞ்சு கொடுக்கவும் முடியல. எனக்கு கை காலெல்லாம் ஒரே அலுப்பா வருது. புரியுதுக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் வரேன். அவளை எதையும் கூப்பிடாதக்கா. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளை எதையாவது சொன்னீன்னா அவ மனசு கஷ்டப்படுவா. சரி சின்ன பொண்ணு.